அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் முழுவதும் அதிரடி செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் பிரதமரின் அதிரடி உத்தரவு. குவைத் வரும் பயணிகள் எச்சரிக்கை. குவைத் ஏர்போர்ட்டில் கைது செய்யப்படும் நடவடிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து வரும் நாட்களில் குவைத்தில் லேசான முதல் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வாளரின் முக்கிய எச்சரிக்கை. அடுத்து குவைத் டிரைவர்கள் கவனம். த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் உள்துறை அமைச்சகம் மற்றும் பொது போக்குவரத்துறை இணைந்து குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களில் நடத்தப்பட்ட தீவிர செக்கிங் மூலம் கடந்த வாரத்தில் மட்டும் 27,969 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்துள்ளது. பிரவுன் சுகர் வியாபாரிகள், குடியிருப்பு சட்டத்தை மீறிய நபர்கள், டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியவர்கள், தேடப்படும் குற்றவாளிகள் என பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் போக்குவரத்து வயலேஷன் செய்த 333 வாகனங்கள் மற்றும் 25 மோட்டார் சைக்கிள்களை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது. குவைத்தில் முக்காவாசி பேர் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலையை தான் அதிகம் செய்கிறாங்க. அதனால குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ செய்யுங்க. ஏன் சொல்றேன்னா, சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டினால் 30 தினார் ஃபைன், அதாவது 30 குவைத் தினார் அபராதம். அதுபோல கார் ஓட்டும் போது போன் பேசினால் 75 தினார் ஃபைன், அதாவது 75 குவைத் தினார் ஃபைன். நாம வாங்குற சம்பளத்தில் பாதி சம்பளம் ஃபைன் கட்டுறதா இருக்கும். முன்னெல்லாம் மாதிரி இப்போ ரிலாக்ஸாக கார் ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா இப்போ அபராதத்தை எல்லாம் த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஏற்றி வச்சிருக்காங்க. இதனாலே பல பேர் பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு டிரைவர் வேலைக்கு வர யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு டிராஃபிக் ஃபைன் குவைத்தில் ரொம்ப அதிகம். சும்மா டிராஃபிக் சிக்னலில் கார் நிற்கும் போது கூட ஃபோனை கையில் எடுத்து பேசக்கூடாது. அதுபோல் மெசேஜும் டைப் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்னலில் ஃபோனை கையில் எடுத்தாலே 70 தினார் ஃபைன், அதாவது 70 குவைத் தினார் அபராதம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் ஒரு காரை தவறான திசையில் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் செய்ததால் அவருக்கு 75 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த வீடியோவை ஒரு வாரத்துக்கு முன்பு நம்ம விழிப்புணர்வுக்காக நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதனால் கேர்ஃபுல்லாக காரை ஓட்டுங்க. இந்த மிக முக்கியமான தகவலை விழிப்புணர்வு வீடியோவாக அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இன்று மாலை முதல் லேசான மழை முதல் சில இடங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குவைத்தின் வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் தரர் அலி அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதாவது இன்று மாலை முதல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை குவைத்தின் வானிலையில் மாற்றம் ஏற்படும். அதாவது மணல் காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே குவைத்தில் குளிர் ஓவரா இருக்கும். இப்போ மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வேற அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த மழைக்கு பிறகு குவைத்தில் இன்னும் கடுமையான குளிர் இருக்கும். அதனால வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. அடுத்தகள், மருந்தக தொழிலின் நடைமுறை மற்றும் மருந்துகள் கையாள்வதில் உள்ள விதிமுறைகளை மீறியதாக 4 பிரைவேட் பார்மசிகளுக்கு, அதாவது மெடிக்கல் ஷாப்களின் உரிமத்தை ரத்து செய்வதற்கான அமைச்சரவை முடிவை ஹெல்த் மினிஸ்டர் அகமது அல் அபதியா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் குவைத்தில் உள்ள அனைத்து பார்மசிகளிலும் தீவிரமான செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு குவைத்தின் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதுபோல குவைத்திற்கு வரும் பயணிகள் மருந்து மாத்திரைகளை கொண்டு வரும்போது அதிக எச்சரிக்கையாக இருங்க. குவைத் தடை செய்த தூக்க மாத்திரைகளை கொண்டு வராதீங்க. மற்றபடி சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் இது போன்ற மருந்து மாத்திரைகளை கொண்டு வருவதில் மாஃபி முஷ்கில பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்மசியில் வழங்கப்பட்ட ரிசிப்டை கையில் வைத்துக் கொள்வது சிறந்தது. அதுபோல சில பேர் பார்த்தீங்கன்னா தாயத்து, தகடு, மந்திரிச்சை, எலுமிச்சை இவைகளை கொண்டு வருவாங்க. இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா குவைத் தடை செய்தவையாகும். இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களை குவைத்துக்குள்ளே விட மாட்டாங்க. அப்படியே அடுத்த ஃப்ளைட்லேயே உங்கள் ரிட்டர்ன் ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதனால இது போன்ற பொருட்களை கொண்டு வராதிங்க. விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நன்கு தெரியும். ஆனால் ஜதீத் நபர், அதாவது புதிதாக குவைத் வருபவர்களுக்கு இது போன்ற தகவல் எல்லாம் தெரியாதுங்க. அதனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, குவைத்திற்கு வேலைக்கு வர ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காரு. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷூன் விசாவோ ஹாதிம் விசாவோ எதுவாக இருந்தாலும் வாஹித் அஷ்ரின் இருக்க வேண்டும். அதாவது 21 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுவே பெண்களாக இருந்தால் கம்பெனி வேலை, அதாவது ஷூன் விசாவுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஹவுஸ்மேட், அதாவது வீட்டு வேலைக்கு வந்தால் 30 வயதிற்கு மேலே இருக்க வேண்டும். இதுதாங்க ஒர்க் விசாவுக்கான இந்தியர்களுக்கான ஏஜ் லிமிட். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 33 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 29 குவைத் தினாருக்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 22,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 45 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 81 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 38 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். இந்தியாவுடைய ரேட்டு தாறுமாறாக ஏறி இருக்குங்க. அதாவது ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 297 ரூபாயாக உள்ளது. அதாவது குவைத்தில் உள்ளவங்களுக்கு இது வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு கஷ்டங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போ வந்து விலைவாசிலாம் ஏறி இருக்குது. ஆனால் குவைத்தில் சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்திய ரூபாயை பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கிறதால அவங்களுக்கு சம்பளமும் ஆட்டோமேட்டிக்காக ஏறி இருக்கும். அப்புறம் ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 258 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 253 பில்ஸாக உள்ளது. தினார் ரேட்டும் ஏறுது, அதே மாதிரி கோல்டு ரேட்டும் தாறுமாறாக ஏறிட்டு இருக்குங்க. கோல்டு வச்சிருக்கவங்களுக்கு சந்தோஷம், ஆனால் புதுசாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரேட்லாம் ஏறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது மாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.